திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்டு பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்காங்களா? நினச்சாலே நான் கூறுது. இப்போ திருநெல்வேலி அல்வா எங்கே வாங்குறது? திருநெல்வேலி அல்வா வாங்கணுன்னா திருநெல்வேலி தான் போகணும். நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், ட்ரெயின் போயிட்டுருக்கு. திருநெல்வேலியில் நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஒரே வேலை அல்வா வாங்குறதுக்காக மட்டும்தான் போகிறேன். இப்போ பாருங்கள், ட்ரெயின் போய் சேர்றதுக்கு பிளாட்ஃபார்ம் நிற்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும் போல் இருக்குது. அதுக்குள்ளே திருநெல்வேலி அல்வாவோட மகத்துவத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். திருநெல்வேலி அல்வா சுத்தமான சம்பா ரவை, சம்பா கோதுமை, சுத்தமான நெய், அப்புறம் சர்க்கரை கேரமலைசேஷன் செஞ்சு சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணி செய்யணும். வீட்டில் கூட செய்யலாம். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம திருநெல்வேலி கடையில் வாங்கின டேஸ்ட்டு கண்டிப்பாக வராதுங்க. இப்போ நம்ம திருநெல்வேலியில் எந்த இடத்துல வாங்குறது? 2 3 கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. முதல் ஒரிஜினல் கடை இருட்டு கடை அல்வான்னு. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ அது ஏதோ பிரச்சனைகள் இருக்காமா. அதனால் நம்ம இப்போ வாங்க போகிறது சாந்தி ஸ்வீட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே தான் போய் இப்போ வாங்க போகிறோம். திருநெல்வேலி அல்வாவை வீட்டில் கூட செய்யலான்னு சொன்னேன். ஆனால் அதில் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இது என்னென்னு சொல்கிறேன். திருநெல்வேலி அல்வா கோதுமையை அரைச்சி நல்லா கரைக்கணும். அந்த அரைவையில் கரெக்டான அரைவை வரணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் அதிலேருந்து பால் எடுத்து செய்யணும். அதுலேருந்து பால் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது நமக்கு தெரியாது. இதில் என்னன்னாக்கா, சம்பா கோதுமை தவிர எதுலேயும் செய்ய முடியாது. அப்புறம் இதில் நான்ஸ்டிக் பாத்திரம் தான் பயன்படுத்தணுமா. ஏன்னாக்கா உள்ளே இருக்கிறத ஒட்டாமல் வரணுமா. இல்லைன்னா அடி பிடிச்சிக்குவோம். அடி பிடிச்சா அந்த வாசனையில் திருநெல்வேலி அல்வா சுத்தமாக போயிடும். அப்புறம் நெய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா. அப்போ தான் அல்வாவோட சுவையும் மனமும் கூடுதலாக இருக்குமா. சர்க்கரையை நீங்கள் அப்படியே போடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேரமலைசேஷன் சொல்லி, அதாவது கேரமலைசேஷனாக சர்க்கரை நல்லா வாட்டி ரொம்ப கருப்பாகவும் இல்லாமல் கரிஞ்சி போகாமல் ஒரு மாதிரி கேரமலைசேஷன், அந்த பாப்கார்ன்லேயும் போடுவாங்க பார்த்தா கேரமலைசேஷன். போன்விட்டா சாப்பிட்டீங்க தெரியும், முருன்னு இருக்கும். அந்த கேரமலைசேஷன் வரணும். பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு, ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாச்சு. வாங்க ஆட்டோ பிடிப்போம். ஆட்டோக்காரர்கிட்ட திருநெல்வேலி அல்வா வாங்கணும்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி திரும்பி பார்த்தாரு. ஆட்டோ கடைக்கு போய் சேர வரைக்கும் அல்வா பற்றி கொஞ்சம் பேசுவோமே. பாரம்பரிய திருநெல்வேலி அல்வாவில் முந்திரி பருப்பு சேர்க்கறது இல்லையாம்மா. விருப்பப்பட்டால் சேர்க்கலாமா. முந்திரி பருப்பு இல்லாமல் திருநெல்வேலி அல்வாவா தெரியல. நம்ம வாங்குறது டூப்ளிகேட் அல்வாவா இருக்குமோ என்னமோ. ஒரிஜினலாக இருக்கிறதுல முந்திரி பருப்பு சேர்க்க மாட்டாங்களாமா. அப்புறம் முக்கியமான விஷயம், இதை 1 வாரம் வச்சு சாப்பிட்லாமா. 1 வாரம் வரைக்கும் வீட்டில் இருந்தால் தானே அதை வச்சு சாப்பிட்றது. வாங்கின அன்றைக்கே காணாமல் போயிடுது. இதுக்கு முன்னாடி இருட்டு கடை அல்வான்னு சொல்லி திருநெல்வேலி இருந்துருக்குது. அது ஏதோ இப்போ பிரச்சனையினால அப்போது சரி வர இயங்குறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சரி, நம்ம அந்த கடையை எங்கே தேடி போகிறது? இது பக்கத்தில் இருக்குன்னாங்க. ஆட்டோவில் ஏறி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 நிமிஷம் நடையில் அந்த கடை இருக்குது. சரி, நமக்கு என்ன தெரியும், முத போகிறோமே. ஆட்டோக்காரன்ட்ட கேட்டு திருநெல்வேலி அல்வா கடை பக்கத்தில் இருக்காமே, அங்கே போங்கப்பான்னு சொன்னால் அவர் ஒரு மாதிரி அவனை திரும்பி பார்த்தாரு. சரி, எதுக்குன்னு தெரியல. சரி, போகும்போது தான் தெரியும். இந்த ஆட்டோவில் ஏறி போகுது. அப்போ ரொம்ப நேரம் போகிற மாதிரியே இருக்குது. ரொம்ப தூரமோ? பக்கத்தில் தானே சொன்னாங்க. போய்கிட்டே இருக்குது. சரி, பார்ப்போம். ஏன்பா, திருநெல்வேலி அவ்வளோ பெரிய ஊரா? இல்லை நம்ம ஆட்டோ ஒரே இடத்துலையே சுற்றி வருதா? ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் அல்வா கடையை மட்டும் காணுமே.
கடை வந்துருச்சு. ஆட்டோக்காரரு கரெக்டான கடை முன்னாடி நிறுத்தியிருக்காரு. நல்ல வேளை அவர் கமிஷன் வாங்குறேன்ட்டு வேறு ஏதாவது கடையில் நிறுத்தாமல் விட்டார். சந்தோஷம். திருநெல்வேலி அல்வா கடையில் திருநெல்வேலி அல்வா மட்டும் இல்லை, மற்ற ஐட்டம் இருக்குது. மைசூர் பாக்கு இருக்குது, பர்ஃபி இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது. இந்த கடையில் வந்து திருநெல்வேலி அல்வாவோட உருளைக்கிழங்கு சிப்ஸே வாங்க சொன்னாங்க. ஏன்னா அதுவும் இங்கே ஃபேமஸ் ஆமாம். சரி, அதையே வாங்கிக்குவோம். அப்பாடி எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு தான் அந்த ஊரில் வேற ஒன்றும் வேலை இல்லையே, இதுக்காகத்தானே நம்ம வந்தோம். வண்டி திரும்புது. பாவமே, திரும்பினதுக்கப்புறம் தான் தெரியுது ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளோ தூரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குன்னு. பாவிகளா, முதலே சொல்லியிருந்தால் நான் நடந்தே வந்திருப்பேனே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.